ஆயில்யம் நட்சத்திரம் ஜோதிட பிரியர்களே, ஆயில்ய நட்சத்திரத்திற்கு குரு பயிற்சி பலன்களை சிறப்பாக பார்ப்போம். குரு பயிற்சியானது மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். இது கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு லாபஸ்தானம். அப்போது நம்ம நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக உயரும், வேலையில் நல்ல இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு ரொம்ப சூப்பராக அமையும். வேலை கிடைக்காத ஆண்கள் பெண்கள் எத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுறீங்களா, சூப்பராக கிடைக்கும். தொழில் அமைக்கணுமா, அதற்குரிய ஒவ்வொரு ப்ராசஸையும் படிப்படியாக அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து விட்டது. ஏன்னா கடந்த ஓராண்டு குரு 10 பதவி நாசம்னு சொல்லுவாங்க. படாத கஷ்டம் சார், எப்படி சார் தொழில் பண்ணுறது, தொழிலில் போட்டி பொறாமை பிரச்சனை அப்படின்னு சொன்னோம், வேலையில் பிரச்சனை சிக்கல், வேலையை இழந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு நிலை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சூப்பராக மாறுது. வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை தீருது, வேலையை விட்டவங்களுக்கு சூப்பரான ஒரு வேலை கிடைக்கிது. ஏன்னா லாபஸ்தானத்தில் அப்போ தான் நமக்கு வருமானங்கள் கிடைக்கும். அந்த நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே இருந்து சார் ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி பதவி உயர்வு மட்டும் இல்லை, சம்பள உயர்வும் அற்புதமாக கிடைக்கும். சார் ரொம்ப காலமாக சம்பளத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க, எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிற காலகட்டம். அப்போ வேலை சூப்பர். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா சூப்பராக படிங்க, நாளைக்கு நல்ல ஒரு படிப்பு படிக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். ஏன்னா குரு லாபஸ்தானத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், கேம்பஸ் இந்த குரூப் பேஜில் தான் கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும், நல்ல கம்பெனி வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சூப்பர் கம்பெனி வரும். அற்புதமாக லாபஸ்தானத்தில் சார் நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், போராடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஃபாரின் ஜாப் போகணும் சார், அதற்கான சில அப்ளிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சூப்பராக கிடைக்கும். இல்லை சார் இவ்வளோ காலம் வேலை பார்த்துட்டேன், கொஞ்சம் ஏஜும் கூடிக்கிட்டு இருக்குது, இன்னும் நம்மளாக சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பகவான் அற்புதமாக ஆயில்ய சேர்த்து உட்கார்ந்துருக்கிறார். நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து படிப்படியாக அதை உயர்வு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வாடிக்கையாளர் கவர்றது, நல்ல விளம்பரங்கள் பண்ணுவது, நமக்கு தொழிலில் போட்டிகள் எவ்வளோதையும் சமாளிக்கிறது, இதெல்லாம் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெண்கள் கூட சுயமாக தொழில் செய்யலாம், அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்த லாபஸ்தானம்னு சொல்கிறது மட்டும் அல்ல, மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம். அற்புதமாக சகோதர சகோதரியுடைய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாகப்பிரிவினைகள்லாம் அற்புதமாக பண்ணிக்கலாம். அது மாதிரி சொத்துக்கள்லாம் நமக்கு சேரக்கூடிய அமைப்பு உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய ஒரு காலம். இதுதான் என்ன சொல்லுவாங்க, 11ஆம் இடத்து தான் 2வது திருமணம் அப்படிம்பாங்க. குரு பகவான் 11ல் உட்காந்துருக்கு. இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகி வாரத்தில் பிரச்சனையாகி சொல்ல முடியாத துயரப்பட்டவர்களுக்கு கூட ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை, மனசுக்கு ஏற்ற வாழ்க்கை. சார் எனக்கு பல பிரச்சனை, ஒரு விடிவு காலம் வந்துட்டு என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வந்துச்சு, நல்ல வரன் கிடச்சிச்சு. அது ஆண்களும் சொல்லலை, அதே மாதிரி பெண்களும் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வரன் அமைந்து நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்க்கையை தீட்டக்கூடிய அமைப்பு உண்டு. பல வழியில் வராத பணங்கள்லாம் வந்துட்டு ஃபினான்ஸ் தொழில் கொஞ்சம் விட்டுருந்தேன், இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறது, ஏழை சீட்டில் பணம் கிடைக்கிறது, அடுத்தால பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் நமக்கு லாபம் கிடைக்கிறது, இப்படி பல வழியில் பணத்தை வச்சு பணம் பண்ணுறது, நல்ல பேங்க்கில் எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் கூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குரு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அற்புதமாக இருக்கும். சார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த குரு அதை மட்டும்தான் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை. 3 அற்புதமான ஸ்தானங்களை பார்க்குறார். அவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானத்துலேருந்து இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்குறேன். அப்போ சகோதர ஒற்றுமை, எல்லுன்னா என்னையா நிற்பாங்க, நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்வோம். புரியுதா, சகோதரனுடைய படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சகோதர சகோதரியுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் அவங்க அற்புதமாக அந்த மூக்கள் நுழைச்சி அதை செயல்பட ஆரம்பிப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்க விட மாட்டோம். ஏன்னா 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம். தோல்விகளை கண்டு தோழ மாட்டோம். தோல்விகளே அடுத்த ஒரு அச்சாரத்துக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சிறப்பாக வைப்போம். முயற்சி நல்லா சூப்பராக இருக்கும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆத்மாவில் தெரியும். அடுத்தாலே அவர் 7வது பார்வையாக கடகராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். குழந்தை இல்லாத தம்பதிகள் ரொம்ப காலமாக கஷ்டப்படுறோம், பரிகார பூஜை அது இது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் இப்போ கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு, ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகளால் நன்மை, நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, பரிசுகள் வாங்குவாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அற்புதமாக இனிமையாக நடக்கும். ஏன்னா குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார், குலதெய்வ ஸ்தானத்தை அவர் பார்க்குறார், குலதெய்வார்கள் கிடைக்கும். பல ஆலயங்களுக்கு சென்று வருவோம், ஆலய பிராப்தம்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய அனுகிரகத்தால் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு.
கோயில் கட்டுவோம், உழவாரப்பணி செய்வோம், பல கோயில்களுக்கு புனரமைப்புக்கு நம்ம உதவி செய்வோம், திருப்பணிகளுக்கு நம்ம முன்னின்று நடத்துகிற அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி உயரும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது தெய்வஸ்தானம், குழந்தைஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். உறவுகள் நல்லா பலப்படும். பூர்வீக உறவுகள், தெரியாத உறவுகளில் இப்போ தெரியக்கூடிய காலகட்டம். எல்லார்ட்டும் நம்மளை கொஞ்சம் வெளியே வந்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த அளவுக்கு இப்போ நமக்கு வாழ்க்கையில் உறவு மத்தியில் உறவுகளோடு பலத்தோடு நம்மளுடைய அந்தஸ்தும் கூடக்கூடிய காலம். அடுத்தால குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் ஸ்தானத்துக்கு மனைவி, மனைவி ஸ்தானத்துக்கு கணவன். புரிஞ்சுங்களா? பெண்களுக்கு இது கணவன் ஸ்தானம், ஆண்களுக்கு இது மனைவி ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக வரன் தேடலாம், வரன் கிடைக்கும், நிச்சயார்த்தம் பண்ணலாம், மண்டபம் பிடிக்கலாம், கல்யாணத்தை வைக்கலாம். கல்யாண ப்ராசஸ் இனிமையாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சார் ஒரு பெண் இருக்குது சார், உங்களுக்கு கரெக்டாக ஏற்ற பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பிராப்தம் குருவுடைய பலத்தால் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை அற்புதமாக பார்க்குறார். கூட்டு தொழில் லாபம் தரும். பல விஷயங்களில் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்மை. பல சுற்றுலாக்கள், குடும்பத்தோட சுற்றுலாக்கள், இப்படி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணலாம். அவர் இருந்த இடமும் சூப்பர், ஆயில்ய கடகராசிக்கு பார்த்த இடமும் சூப்பர். அப்போ நம்ம நல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கண்டிப்பாக வழங்கலாம். அவர் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தை, ஊர் தெய்வத்தெல்லாம் நம்ம வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சிதம்பரம் நடராஜரை போய் ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ஷிரடி சாய்பாபா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் யானை வாகனத்தில் இருப்பார். அவருக்கு மஞ்ச வஸ்திரம் கட்டி கொண்டக்கல்ல மாலை போட்டு அர்ச்சனை செய்து வழிபட வரலாம். அதே மாதிரி குரு அப்படிங்கிற ஒரு பலத்தை நீங்கள் எப்பவும் உருவாக்கிக்கிட்டே இருங்க. வியாழக்கிழமை கண்டிப்பாக ஒரு விரதம் இருந்து வழிபாடுகள்லாம் அற்புதமாக பண்ணலாம். வியாழக்கிழமை மந்திர பாராயணம் செய்வதனால மிகப்பெரிய உயர்வுகளுக்கு நம்ம அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இப்படி பல வகையில் ஏற்றம் தரும் குரு பயிற்சி. நன்றி. தெய்வீகம் 60 98 42 52 16 69. இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆகி சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் 60.